வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா வைகாசி 1ஆம் தேதி. இந்த வைகாசி மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதமுமே அந்த தமிழ் மாதத்துடைய சிறப்புகள் பற்றியும், அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு வரேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம வைகாசி மாதம் பற்றி பார்க்கலாம். உத்தராயண காலத்தோட 5வது மாதம் தான் வைகாசி மாதம். இளவேனில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வசந்த காலம் தான் இது. வளம் தரும் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த வைகாசி மாதம். வைகாசி மாசத்தை மாதவ மாதம் அப்படின்னும் வைகாசம் அப்படின்னும் சொல்றது உண்டு. வைகாசி முதல் தேதியில கங்கை நதியில நீராடினோம் அப்படின்னா 7 ஜென்மங்கள்ல செஞ்ச பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி அப்படிங்கிறத விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசாகம் அப்படின்னா மலர்ச்சி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. வைகாசி தான் சமஸ்கிருதத்துல வைகாசம் அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த மாதத்துல புனித நதியில நீராடி மகாவிஷ்ணுவை துளசியை வச்சு பூஜை செஞ்சோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகளானது நமக்கு ஏற்படும் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்காங்க. வைகாசி மாசத்துல பல அவதாரங்கள் நிகழ்ந்ததா புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. வைகாசி பௌர்ணமியில தான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து 6 குழந்தைகளா சரவண பொய்கையில தோன்றுனது. வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு அவருடைய பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் அவதரித்ததுமே ஒரு வைகாசி பௌர்ணமியில தான் அப்படின்னு வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் கயாவில் போதி மரத்தடியில ஞானம் பெற்றதுமே வைகாசி பௌர்ணமியில தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாச மூல நட்சத்திர நாள்ல தான் திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினமும் கூட. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சால்புரத்துல திருஞான சம்பந்தர் விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். நம்மாழ்வார், திருக்கோட்டியூர் நம்பிகள் இவங்கெல்லாம் அவதரித்ததும் இந்த வைகாசி மாசத்துல தான். காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியில தான். ஆதிசங்கரர் தோன்றினதும் வைகாசி பஞ்சமியில தான். வைகாசி மாத பௌர்ணமியில சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்துல பட்டாடை சாத்தி 108 பத்மராக கற்களால மாலை அணிவிச்சு எல் சாதம் நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டால் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமான போற்றி கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமுமே இருக்கு. அது என்ன விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப விரதம் தான். அதே மாதிரி வைகாசி விசாகத்துல யமதர்மராஜன் அவதரித்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீவாஞ்சியம் மற்றும் திருச்சி மணச்சநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பஞ்சலி திருத்தலங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துல தான் பிறந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தணியில பல தீர்த்தங்கள் இருக்கு. இதுல குமார தீர்த்தமும் ஒன்று. இதுல வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம நீராடி முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா சகலவிதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாத சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே ஈடேறி முடிவுல முக்தியானது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வைகாசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில விரதம் இருந்தோம் அப்படின்னா வித்யாதானம் செஞ்ச பலனை தரதோட சேர்த்து எதிர்பாராத ஆபத்துகள்ல இருந்து நம்மளை இந்த விரதமானது காப்பாற்றும். அதே மாதிரி வைகாசி மாத அஷ்டமிக்கு சதா சிவாஷ்டமி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அன்றைய தினம் நம்ம சிவபெருமானை நினைச்சு விரதம் இருந்து வெறும் தண்ணீரை மட்டும் நைவேத்தியமா எடுத்துக்கிட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலனா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும். இப்போ நம்ம அடுத்தது இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள் எந்தெந்த தேதியில வருது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா? நான் இதை இங்கிலீஷ் மாதத்தில் வரக்கூடிய தேதியை கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாரும் மறக்காமல் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். ரிஷப சங்கராந்தியும் கூட. மே 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சபரிமலையில நடை திறப்பு. மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறை ஏகாதசி. மே 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சோமவார பிரதோஷம். மே 22ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு புத்த பூர்ணிமா வைகாசி விசாகம்
பௌர்ணமி விரதம், கூர்ம ஜெயந்தி எல்லாமே சேர்ந்து வருது. மே 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம். மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அக்னி நட்சத்திரமானது முடியுது. மே 29ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு திருவோண விரதம். ஜூன் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை ஏகாதசி. ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஏகாதசி விரதம் அன்னைக்குமே இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், மாத சிவராத்திரி. ஜூன் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கார்த்திகை விரதம். ஜூன் 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை. ஜூன் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர தரிசனம். ஜூன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம், சோமவார விரதம். ஜூன் 12ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சஷ்டி விரதம். ஜூன் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிஷப விரதம். இதுதான் இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விரத தினங்கள். இதனோட டிஸ்பிளேலையும் தந்திருக்க, மறக்காம எல்லாரும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க